கொஞ்சம் ஸ்பீடா போங்க. முன்னாடி போய் நீங்க போடுங்கம்மா. நீங்க போங்கப்பா. வீடியோல வரும். அது கொஞ்சம் முன்ன போயினா போங்க போங்க முன்ன போங்க. அப்படியே முன்ன போயினா போடுங்க. முன்ன போங்க எல்லாம் முன்ன போங்க. வண்டி வரட்டும். श्री कर्मयोगी कीर्ति भट्टारक महास्वामी जी की परमो धर्म की विश्व धर्म की नेमिनाथ कर्मयोगी श्री कीर्ति भट्टारक महास्वामी जी की कर्मयोगी कीर्ति भट्टारक महास्वामी जी की पीछे ऐसे ना भैया, थोड़ा पीछे आ जाओ। कर्मयोगी कीर्ति भट्टारक महास्वामी जी की। ये भगवान मोबाइल लगा हटाओ। உள்ள யார் போறீங்கப்பா? என்ன சாப்பிடு Thank you.
चौबीसों तीर्थंकर भगवान की
तमिल भाषा में लिख करके वो कवि कन्नड़ दोनों भाषा में अपने विधान कविता के रूप में लिखा है, इसलिए उभय भाषा कवि। तो ये उनकी प्रगति है कि लेखन शादी छोड़कर के लेखन का कार्य किया है। மைக்கு பாருங்க. கௌரகீர்த்தி சுவாமிஜி அவர்கள் ஜினவரர் ஆராதனை என்னக்கூடிய ஒரு பூஜா சம்பந்தமான ஒரு புத்தகத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு சுவாமிஜி அவங்களோட கையில் எனக்கு இங்கே விமோச்சனை பண்ணியிருக்காங்க. கௌரகீர்த்தி சுவாமிஜி அவர்கள் உபய பாஷா கவி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கன்னடா மொழியில் கூட அவங்க இது வரைக்கும் நிறைய ஆராதனை, சாந்திநாத் விதான, அதுக்கப்புறம் அந்த பூஜா பூர்வ விதி அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழில் கூட இன்னைக்கு ஜினவரர் ஆராதனை என்னக்கூடிய இந்த புத்தகத்தை எழுதிட்டு தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் அதை இன்னைக்கு அர்ப்பணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கௌரகீர்த்தி பட்டார சுவாமிஜி அவர்கள் வெறும் பிச்சை கமண்டல மட்டும் அவங்க பிடிக்கல, இந்த மடத்தோடைய சாவி கூட கொடுத்துருந்தோம். அந்த சாவியை அவங்க கையில எடுக்காம அந்த சாவியை எங்க இருக்கோ அங்கே விட்டு, ஆனா அதோடைய பொருள் என்னன்னா அந்த பொருள் மேல தங்கம் இல்ல வெள்ளி ஆகட்டும் இல்ல காசு பணம் இல்ல ஆகட்டும் அதுக்கு மேல பற்று வைக்காமல் அந்த சாவியை அங்கே விட்டு தன் கையில அந்த பேனாவை எடுத்துக்கினாங்க. லேக்கனின்னா பேனா, அந்த பேனாவை புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. பழைய காலத்துல எல்லாம் நமக்கு முன்ன இருக்கிற பட்டாரக்கர் எல்லாம் இதே மாதிரி நிறைய கிரந்தங்கள், இதே மாதிரி நிறைய பூஜா புஸ்தகங்கள் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஒரு பரம்பரையை அவங்க முன்னெடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தெரிவிச்சுக்கிறாங்க. पूरे देश में
में काम என்னக்கூடிய ஒரு பூஜா சம்பந்தமான ஒரு புத்தகத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு சுவாமிஜி அவங்களோட கையில் இன்னைக்கு இங்க விமோச்சனை பண்ணியிருக்காங்க. தவளகீர்த்தி சுவாமிஜி அவர்கள் உபய பாஷா கவி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கன்னடா மொழியில் கூட அவங்க இது வரைக்கும் நிறைய ஆராதனை, சாந்திநாத் விதான, அதுக்கப்புறம் அந்த பூஜா பூர்வ விதி அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழில் கூட இன்னைக்கு ஜினவரல் ஆராதனை என்னக்கூடிய இந்த புத்தகத்தை எழுதிட்டு தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் அதை இன்னைக்கு அர்ப்பணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. भट्टारक का मतलब है केवल पिछले कमंडलों और क्षेत्र का व्यवस्था के उसमें चाबी रखी, लेकिन उन्होंने लेखनी लिया है। तो ये प्राचीन भट्टारकों ने भगवान विद्वत्ता प्राप्त की ग्रंथ संपादन, ग्रंथ लेखन, कविता आदि की रचना की है। प्राचीन भट्टारक के परंपरा में आए தவளகீர்த்தி பட்டாரக் சுவாமிஜி அவர்கள் வெறும் பிச்சை கமண்டல மட்டும் அவங்க பிடிக்கல, இந்த மடத்தோடைய சாவி கூட கொடுத்திருந்தோம். அந்த சாவியை அவங்க கையில எடுக்காம அந்த சாவியை எங்க இருக்கோ அங்கே விட்டு, ஆனா அதோடைய பொருள் என்னன்னா அந்த பொருள் மேல தங்கம் இல்ல வெள்ளி ஆகட்டும் இல்ல காசு பணம் ஆகட்டும் அதுக்கு மேல பற்று வைக்காமல் அந்த சாவியை அங்கே விட்டு தன் கையில அந்த பேனாவை எடுத்துக்கினாங்க. லேக்கனின்னா பேனா, அந்த பேனாவை எடுத்துட்டு புத்தகத்தை எழுதிருக்கிறாங்க. பழைய காலத்துல எல்லாம் நமக்கு முன்ன இருக்கிற பட்டாரக்கர் எல்லாம் இதே மாதிரி நிறைய கிரந்தங்கள், இதே மாதிரி நிறைய பூஜா புஸ்தகங்கள் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஒரு பரம்பரையை அவங்க முன்னெடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தெரிவிச்சுக்கிறாங்க. 24 वर्ष हो गए तो उन्होंने केवल तिरुमला में ही काम नहीं किया, बल्कि पूरे देश में काम किया और सब जगह दान, पूजा पाठ और धर्म प्रभाव के हर कार्य में तमिलनाडु, कर्नाटक, महाराष्ट्र, उत्तर भारत सब जगह काम किए। भट्टारक जी तो केवल तिरुमले में ही काम नहीं किया, पूरे देश में काम किया है कि वो धवलकीर्ति अभी देश प्रसिद्धि हो। தவளகீர்த்தி சுவாமிஜி அவர்கள் இங்க பட்டை ஏற்ற அப்புறம் திருமலையில மட்டும் அவங்க வேலை செய்யல, அவங்க எல்லா கர்நாடக மாநிலங்களில, அதுக்கப்புறம் தமிழகத்துல, அதுக்கப்புறம் நம்ம இந்தியா முழுக்க அவங்க நிறைய அந்த பூஜா ஆராதனைகள் இந்த மாதிரி எல்லா பிரவச்சனம் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய வேலை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க திருமலைக்கு மட்டும் சுவாமிஜி ஆகாமல் இடி இந்தியாவுக்கே நம்ம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறாங்க. और हमेशा कार्य करके साधना करके धर्म प्रभावना करना ही उनका एक निश्चय स्वभाव और खूब अच्छी प्रभावना किया। हमको विश्वास था कि ये अच्छे कार्य करेंगे और वो उन्होंने करके दिखाया। अगले साल आपको 25 वर्ष का रजत महोत्सव अमेरिका करना தவளகீர்த்தி சுவாமிஜி அவர்கள் அவங்க பட்டை எடுத்த அப்புறம் வேலை இல்லாம வெட்டு வேத்தா உட்கார்ல, அவங்க நல்ல வேலைக்காரன், அவங்க நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த 24 இப்ப பட்டை எடுத்து 24 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 24 வருஷத்துல நாங்க எல்லா இடத்துல பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். அடுத்த வருஷம் அவங்களுக்கு 25வது வருஷம் வரப்போகுது. அந்த 25வது வருஷம் நீங்க எல்லாரும் நல்லா சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி हम समंडला में ऐसे
देवता को सहयोग, सब आचार्य को सहयोग, सब माता जी को सहयोग, सभी को विद्वानों को सहयोग देते और सबको सहयोग करते हैं कि उनके हृदय विचार वो सब त्यागी प्रति विद्वान सब सदोल कीर्ति को चाहते हैं। ये सबसे बड़ी प्रशस्ति से हमको बहुत प्रसन्नता தவளகிருத்தி சுவாமிஜி அவர்கள் திருமலையில இங்க மட்டும் அவங்க வேலை செய்யல, எல்லா இடத்துலயும் அவங்க அவங்களுடைய பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்க சிரவணபெருங்குளத்தில் இருந்து கூட அங்கிருந்து அவங்க கிட்ட எல்லா வேலையும் நாங்க வாங்கிட்டே இருக்கிறோம். எல்லா மட்டத்துக்கும் அவங்களே முன்னிலையில இருந்து பட்டாபிஷேகம் ஆகட்டும், இல்ல வேற எந்த வேலை ஆகட்டும் அவங்க தான் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற எல்லா இடத்துலயும் கூட முனிவருக்காகட்டும் அந்த முனி சங்கம் வந்து அதுக்கு முன்னிலையில் இருப்பாங்க. மாதாஜி அவருக்கு பாத்துக்கிறதுலாகட்டும் அதுல முன்னிலையில் இருக்காங்க. யாரும் வித்வானங்கள் வந்தாலும் கூட அவங்களுக்கும் எல்லா விதமான ஒரு வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காங்கன்னா அதை விட பெரிய ஒரு விருது எதுவுமே இல்லை. அது எனக்கு ரொம்ப अकेले होते हैं, लेकिन सहयोग आप सबने दिया। इससे उनके यशस्वी के पीछे आप सबका, कार्यकर्ताओं का सबका सहयोग था, है, रहेगा। ये सारा श्रेय आपको भी मिलेगा। வட்டாரக்கிறதுனா அவங்க மடாதிபத்தியனா அவங்க ஒருத்தவர் தான் இருக்காங்கன்னு கிடையாது. அவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்களோ அந்த வேலைக்கு பின்னாடி நீங்க இருந்தீங்க, இப்ப இருக்கீங்க, முன்னும் கூட இருக்கணும். அது அந்த இவங்க என்ன சுவாமிஜி என்ன வேலை செஞ்சிருக்காங்களோ அதோடைய பெருமை உங்களுக்கு எல்லாருக்கும் சேரும் வட்டாரக்கர் ஒருத்தர் தான் இருப்பாங்க, தனியே தான் இருப்பாங்க. ஆனா தனியால இருந்து எல்லா வேலையும் செய்ய முடியாது. நாங்க கூட சிரவணபெருங்குளத்துல மகாமஸ்தக அபிஷேகம் முடி பூஜை பண்ணோம். அங்க லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அங்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. எங்களுக்கு கூட 2 கை தான் இருக்கு. இந்த 2 கையால அந்த அளவுக்கு எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாது. அதனால லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த ஒரு பெரும் மகோத்சவத்தை எல்லாரும் நல்லபடியா நட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்க எல்லாரும் கூட அவங்க கூட இருக்கீங்க, அதான் எங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு இங்க தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்துக்கான சிரவணபெருங்குளம் மட்டத்துக்கு எல்லாரும் படிக்க வருவாங்க. அந்த படிப்புக்காக வந்தாங்கன்னா அவங்களுடைய 2 வருஷம் அங்க அவங்க பின்னு போயிடுவாங்க. ஏன்னா கன்னடா கத்துக்கிறதுக்கே 2 வருஷம் வேணும். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சுவாமிஜி எப்ப இங்க பட்டம் ஏத்துனாங்களோ அதுக்கப்புறம் சுவாமிஜி சொன்னாங்களா, நீங்க இங்கே ஆசிரமத்தை ஆரம்பிங்க. அந்த ஆசிரமத்தில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இங்கே நீங்க படிப்பை கொடுங்க. அதனால அவங்க இன்னும் முன்னுக்கு வருவாங்க. அதே மாதிரி சுவாமிஜி இங்க நிறைய பசங்களை படிக்க வச்சுட்டு அந்த எல்லாரோடைய அந்த வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த கூடியது उन्होंने भी इधर क्षेत्र के लिए बहुत काम किया है।
வித்யாசாகர் மகாராஜோடைய தரிசனம் பண்றதுக்காக நாங்க போயிருந்தோம். அவங்க தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்னை மாநகரத்துக்கு வந்தோம். அங்க எம்கே ஜெயினுடைய மனைவியார் என்ன சரிதாம்மா இருக்காங்களோ, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சது. அவங்களும் பார்த்துட்டு அவங்களுக்கும் நல்லா விசாரிச்சுட்டு வந்தோம். ஏன்னா அவங்க சரிதா அம்மா எம்கே ஜெயின் அவர்கள் இங்க க்ஷேத்திரத்துக்கும் தமிழகத்துக்கும் நிறைய அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் இங்க தேவை. அந்த அம்மாவுடைய உடம்பு குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்ன 25வது வருஷம் சுவாமிஜியோட பட்டாபிஷேகம் வருதோ அப்பவும் அவங்கள இங்க வர வச்சுட்டு அவங்களுக்கு கூட சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு सब कार्यक्रम जिन्होंने आप लोगों ने यहाँ कार्य किया है, जितने कार्यकर्ताओं को पहचान करके और ये कमेटी बना करके और सबका सर्टिफिकेट सम्मान सभी यथायोग्य जिन्होंने जिससे काम किया वो सारा उनको सम्मान करना चाहिए, चाहे राजनीति हो, सरकारी हो, समाज के लोग हो, महिला हो और युवा हो, सबको आम जनता में जिन्होंने सहयोग किया और இங்க 25வது வருஷம் என்ன அடுத்த வருஷம் நடக்க போதும் அந்த பட்டாபிஷேக விழா. அந்த விழாவில் இந்த க்ஷேத்திரத்துக்கு யாராவது நல்ல அவங்க சககாரம் பண்ணியிருக்காங்களோ, யாராவது இங்க உதவி பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் இங்க வர வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் சர்டிபிகேட் அந்த கௌரவ பத்திரம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கும் சன்மானம் பண்ணணும். அதுக்கப்புறம் யாரும் இங்க அந்த அரசியல் துறையில் யார் இருக்காங்களோ அவங்களும் வர வச்சுட்டு அவங்களுக்கு கூட சிறப்பு பண்ணணும். அப்புறம் இங்க இருக்கிற காரியகர்த்தா அப்படின்னா இங்க யாரும் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே, அதுக்கப்புறம் மகிழையர் யாராவது இங்க நல்லா சேவை செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட ஒரு பிரமாண பத்திரம் அந்த கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிறப்பு செய்யணும். அந்த ஒரு கமிட்டி ஒரு குழு அமைச்சிட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இந்த 25வது வருஷம் என்ன அந்த விழா வருதோ அந்த விழாவை சொந்தாமட்ட சுவாமிஜி வந்து இங்க செஞ்ச எங்களுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அந்த டைம்ல நாங்க பாக்குறோம் எது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விழா இருக்கோ அந்த விழால நாங்க வந்து கண்டிப்பா கலந்துக்கிறோம். நவலகீர்த்தி சுவாமிஜி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய வெறும் ரைனாரங்க ஜெயினருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கூட எல்லா ஜாதியங்களுடைய எல்லா ஒரு மதத்தை அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் பிடிச்சிட்டு அவங்க முன்ன போயிட்டே இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியை தந்திருக்கு. அதே மாதிரி எல்லாரும் கூட ஒரு இந்த மாதிரி அவங்க கை பிடிச்சி முன்ன போறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. के सभी लोग यहाँ बता रहे हैं उनका भी बहुत बड़ा योगदान है। धर्म संस्कृति स्थायी उनका बहुत बड़ा योगदान हुआ है। तो उनको भी उनके அர்ச்சக சங்கத்துல இந்த நிறைய பேர் இங்க வந்திருக்கீங்க. தர்ம காப்பாற்றுறதுல அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ன வழிமுறை இருக்கோ அதெல்லாம் காப்பாற்றுறதுல உங்களுடைய என்ன ஒரு பணி இருக்கோ அது ரொம்ப உயர்வானது. அதை நீங்க முன்னெடுத்து போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கூட நாங்க அபிநந்தனை பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்றோம்.
और सभी धर्म का कार्य आगे बढ़ता है। मुझे இதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இங்க வந்தது. அதே எல்லாரும் ஒரு கைப்பிடிச்சின்னு முன்ன போறது அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லணும்னு இருக்கு. ஆனால் சொல்றதுக்கு எங்களுக்கு இப்போதைக்கு சமயம் இல்லை. நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமா இருங்க. இன்னும் எல்லா வேலைகளிலையும் நீங்கள் வெற்றி அடையுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் जय बोलो सारगति पटारक महाराज जी की। கொடுத்துருங்க எல்லாம் உட்காருங்க தயவு செய்து உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. दान तपोजिन पूजा विद्याति चेष्टि जन धर्म केवल चौथी शंकर भगवान की सर्वमंगल मांगल्यम सर्वकल्याणकारकम सर्वधर्माणां श्रीमत् परम गंभीर लांछनम जिया त्रैलोक्यनाथस्य हिंसा परमो दान तपोजन पूजा विद्याति अपने धर्म में क्रिटिसिज्म मिलता है, अन्य धर्म में ಇದು ಈಗ ಅಲ್ಲೊಂದು ಉಂಟೆ ಇಲ್ಲೊಂದು ಇದು ಲಿಫ್ಟ್ ಉಂಟು ಬರ್ತದೆ ಅದರಿಂದ ಅವರು ಮುಂಜಾನೆ ಹೊಂಡ ತೆಗೆದಿದ್ದಾರೆ.
ஃபோட்டோ ஒன்று கிளிக் பண்ணுவாங்க. ವಯಸ್ಸು ಅಮ್ಮ 76 76 ನಮ್ಮ ಮಠದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅವರ ಸಂಬಂಧ ಹೌದು ಯಾರು ವಿಜಯ ದೇವೇಂದ್ರ ಪವನ್ ಮಕ್ಕಳು ಬಂದವರಿಗೆ மூணு பேர் இங்க இருந்து சுவாமிஜிலாம் அங்க ஆகியிருக்கிறாங்க ಮೂರು ಗಜಪತಿ ಮೀನಾರು ಅವರ ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಆದಿ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೀಗೆ ಕಾಲಿತ್ತು சுவாமிஜி வீட்டுக்கு இருக்கும்போது கஜபதி நயினார் இருந்தாங்க. கஜபதி நயினார் கூட சாப்பிட்டாங்க. ஆரணி கோயிலுக்கு பஞ்சகலத்துக்கு வந்தாங்க. அந்த வரும்போது ஆரணி கோயிலுக்கு கால் எடுத்து உள்ள வைக்கிறாங்க. ಇದು ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಂಡು ದರ್ಶನ ಕೋವಿಲೆಲ್ಲ ದರ್ಶನ பண்ணிட்டு ಕಾಲ್ எடுத்துன்னு உள்ள வைக்கும்போது ಅವಾಗ ಇವರ ತಾಯಿ ಇವನು ಹಾಗೆ ಇಟ್ಕೊಂಡು ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಎದುರುಗಡೆ ಬಂದು அப்ப அம்மா சுகுணாம சுவாமிஜியோட அம்மா இவங்க இந்த இவளுக்கு சின்ன பையனா இருக்கும்போது சுவாமிஜி இவங்க கை பிடிச்சின்னு அப்ப இந்த சுவாமிஜி எதிர்க்கே வந்தாங்களா ಬಂದ ಈ ಪಯ್ಯನ್ ನಿಮ್ಗೆ படிக்கிறங்க விழுவிழுக்கு எடுத்துன்னு ಹೋಗಂದು அப்ப வந்து அம்மா சொன்னாங்களா இந்த பையன் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க பெங்களூருக்கு கூட்டம் போயிட்டு படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அவங்க 5வது படிச்சுட்டே ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ ಈಗ ರಜೆ ಇದೆ ರಜೆ ಇದೆ ಇದು ಕೊಡಿ ಇದು ಕೊಡಿ அதுல உட்காந்து ಹೇಳಿ ಏನಾಯ್ತು ಅವಾಗ ಹೇಳಿದ್ರು ಈಗ ರಜೆ ಇದೆ ಜೂನ್ ಜುಲೈಲಿ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು அப்ப சொன்னாங்களா கேளுங்க. அப்ப சொன்னாங்களா இப்ப விடுமுறை இருக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இல்ல நீங்க ஜூன் ஜூலைல கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ದೊಡ್ಡವರಾಗಿ அப்புறம் அம்மா அங்கே இவங்க அம்மா அங்க பெங்களூருக்கு கூட்டிட்டு வந்தாங்களா. அதுக்கப்புறம் சுவாமிஜி இப்ப இவ்வளவு பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கல்வி இருந்தா பண்ணுங்க ಎಲ್ಲ எல்லாரும். தெரியுமா புரிஞ்சுதான் தெரியுது. ಅಮ್ಮ ಅಮ್ಮ ದೊಡ್ಡವರ ಇವ್ರು ದೊಡ್ಡವರ அம்மா பெரியவங்களா இவங்க பெரியவங்களா. அந்த ஞானம் வரணும் எல்லா அம்மாளுக்கும். ಹಾ ಎಲ್ಲ ಅಮ್ಮನೇ ಎಲ್ಲ ಬನಾರಸಿಗೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ ದೊಡ್ಡದು ಹೋಗಿ ಎಲ್ಲ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ பனாரஸுக்கு தூரமா வந்து பனாரஸ் எல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்களா. கல்வி இருந்தே பண்ணுங்க எல்லாரும். ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಂದ್ಮೇಲೆ ಗುರುಕುಲ ಹೆಂಗ್ ನಡೆಸಬೇಕು ಅಂತೆಲ್ಲ ಟ್ರೈನಿಂಗ್ அப்புறம் அங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க குருகுலம் எப்படி நடத்தணும் அப்படின்னு எல்லாம் கற்றுன்னு வந்தாங்க. ಈಗ அதுலயே உட்காருங்க. உட்காரலாம் உட்காருங்க. உட்காரலாம் போட்டாங்க கேட்டாரு. இப்ப சுவாமிஜி இதெல்லாம் பண்ணது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ಎಷ್ಟು ಎಕರೆ ಜಮೀನು ಈಗ 65
65 ಎಕರೆ ಜಮೀನು ಇತ್ತು ಅವ್ರು. இப்போ 65 ஏக்கர் ஜமீன் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு ಬೇಕಾದಷ್ಟು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಎಲ್ಲ ಮಾಡಿ எவ்வளோ வேணுமோ ಹುಡುಗರಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பில்டிங் எல்லாம் பண்ணாங்க, பசங்களுக்கு படிக்க வச்சாங்க. ಎಷ್ಟು ಹುಡುಗರಿಗೆ ಐತಿಗೆ இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து ஒரு 1000 பசங்களை படிக்க வச்சிருக்கிறாங்க. அப்படி ನಮ್ಮಲ್ಲಿ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಾಲೇಜ್ 1000 ಜೈನ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಮಾಡ್ತೀವಿ. ಬೆಳಗೊಳத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அங்க 1000 பசங்களுக்கு ஜெயின பசங்களுக்கு இன்ஜினியர் பண்ண வச்சிருக்கிறோம். ಪಾಲಿಟೆಕ್ನಿಕ್ 5000 ಜನ ಹುಡುಗರು ಎಲ್ಲ ಈಗ ಬೆಂಗಳೂರು பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு, பாலிடெக்னிக் காலேஜ் இன்னைக்கு வரைக்கும் 5000 பேர் படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் ಮೊನ್ನಸರಿ ಎಲ್ಲ ಬಳಸಿ எல்லா இடத்துலயும் எம்எல்ஏங்களுக்கு மந்திரிகளுக்கு அவங்க பக்கத்துல எல்லாம் இருக்காங்க. ಫ್ರೀ ಮೆಡಿಸಿನ್ ஃப்ரீ மெடிக்கல். இப்போ பாகுபலி சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அது திறந்துருக்காங்க. அங்க எல்லா பசங்களுக்கும் ஃப்ரீயா சிகிச்சை மாத்திரை வந்து மெடிசன் கூட அங்க ஆப்ரேஷன் ஆகட்டும், அப்புறம் மருந்தாகட்டும் எல்லாமே அங்க ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம். ಡೈಲಿ 65 ಸೀಸನ್ನಲ್ಲಿ 300 ஒரு நாளுக்கு தோராயமா ஒரு 65லேருந்து 70 பேர் தினம் வராங்க. அப்புறம் அதே ரொம்ப சீசன் இருந்ததுன்னா 300 பேர் கிட்ட வருவாங்க. வெளியூர்லயே வச்சாங்க. ஆமா. ಔಷಧ ராஜஸ்ரீ அம்சபவன அப்படின்னு சொல்லிட்டு அங்க முனிவருக்கு, மாதாஜிக்கு, சுவாமிஜிக்கு எல்லாருக்கும் கூட அந்த சுத்த ஆகாரம் சௌக்கா எப்பவுமே அங்க போடுவோம். அந்த 365 நாள் கூட அந்த சௌக்கா எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். யாராவது தியாகிகள் அங்க ஆகாரம் எடுத்துட்டே இருக்கும். ವಯಸ್ಸಾದವರೆಲ್ಲ ಎಲ್ಲ ಮಾತಾಜಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಬನ್ನಿ ನಿಮ್ಗೆಲ್ಲ நீங்க எல்லாரும் யாராவது இருக்கீங்களோ, யாராவது உங்க கடமை முடிஞ்சிருக்கோம் வீட்டுல இல்லத்துல அவங்க எல்லாரும் மாதாஜி ஆயிட்டு நீங்க பெலகுளத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். நாங்களும் அவர்தான் சாமிஜிக்கே ரொம்ப இது. யார் இருந்தாலும் இவங்க நான் வந்துட்டேன்னு சொன்னா சாமிஜிங்க உள்ள கூப்பிடுவாரு. அதான் 6 வருஷம் முன்னாடி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா படிகாரம்மா அவங்க படிகாரம் மನೆ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರ ಮನೆ ಇರ್ತಾರೆ. ಈಗ இவர் தீபம் கஷ்டப்பட்டு போய் பார்க்கணுன்றாரு மேலே. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அவருக்கு உள்ளே போயிட்டாரு. இல்லை இல்லை அது இருங்க பார்த்துட்டு ஆ செல்வர் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா ஆகிடும். என்ன ಸುರೇಶ್ ನೈವೇದ್ಯ ಎತ್ತಿನಲ್ಲಿ ಕನಿಸಮ್ಮ ಮಾಹಿತಿ நம்ம அச்சன் தட்டு கூட ஒருத்தர் எத்தனை போன திருப்பி ಸರ್
4 தட்டு 4 தட்டு கொடுங்க சின்னதா. தட்டு நான் ஷேப் பண்ண மாதிரி தட்டு வாங்காடா உள்ளோட காமிச்சு கொடுத்தேங்க. ரவி ரவி நான் ஃபோன் பண்ணி நாகராஜ் ஃபோட்டோ ஒரு 2 நிமிஷம் 20 நிமிஷம் அது 2 நிமிஷம் எங்கேருந்து அஜித் இந்த அஜித் எடுத்துக்கடா அஜித். இவ்வளோ அழகாக நல்லா வேற எங்கேயும் இல்லை சார். தமிழ்நாட்டில் இவ்வளோ அழகாக இருக்குது எங்கே கை மத்திய பார்த்து சரியா நான் எடுக்கிறேன். எடுக்கலையா பாஸ் பண்ணி सुधारोगिण नित्यं निरुपम ते स्वाहा सर्वमंगलमांगल्यं सर्वकल्याणकारकं प्रदानं सर्वधर्माणां எடுப்பா சுரேஷா ஒரு சொம்பு தண்ணி கொடு சின்ன தண்ணி சொம்பு தண்ணி கைக்கு பழம் சுரேஷ் பழம் மாம்பழம் மாம்பழம் எடுத்துக்கணும். தெரியும் தெரியும் இன்னும் எடுத்துக்கணும் சொல் மாம்பழத்தை. ஏய் சுரேஷ் பழம் கொடுப்பா ஆ
மேலே வை கையில் வை இல்லை அந்தாண்டு சைடு வரும் அந்தாண்டு நிற்கும் சுரேஷ் ஒரு பழம் அது வை போதும் காலையில் ரெடி ஆகணும் समझे शुभंकर प्रभाकर ओम नमो अरिहंताणं नमो सिद्धाणं नमो आयुर्याणं नमो विद्यायाणं नमो लोये सोसावणं सर्वमंगलमांगल्यं सर्वकल्याणकारकं प्रदानं सर्वधर्माणां रोटेट பண்ணிக்கலாம்ல क्षेमं सर्वप्रजानां क्षेमं सर्वजीवानां प्रभुत्ववान् धार्मिको भूमिकाला काले काले च संनिवर्षतु मरुवाव्याधयोऽयान्तनाशं दुर्भिक्षं च वर्माणि क्षमविगतां मासं जीवलोके येनेन्द्रं धर्मचक्रं प्रसरतु सुतं सर्वसौख्यप्रदायि रुद्रस्तगातिकर्माण केवलज्ञानभास्करा कुर्वन्तु जीवितशान्तिः बनी संपूजकानां प्रतिपादकानां எப்படி வந்துடுறாங்க சார் நான் ಗೋಶಾಲೆ ಹೋಗಿದ್ದಲ್ಲ ಅವನು ರೆಡಿ ಆಗಿದ್ದೆ ಇಲ್ಲ ಅಡಿತಾನೆ चलो
जलं निरूपान्ति स्वाहा ओम ओम ह्रीं स्वस्ति श्री चारुकीर्ति आचार्य महास्वामी चरण कमले गुरुभ्यो दीपं निरूपयामि स्वाहा समर्पयामि ओम ह्रीं स्वस्ति श्री चारुकीर्ति आचार्य महास्वामी चरण कमले गुरुभ्यो दीपं निरूपयामि स्वाहा जगद्गुरु स्वस्ति श्री चारुकीर्ति आचार्य महास्वामी चरण कमले गुरुभ्यो फलं निरूपयामि स्वाहा चंदन चंदुल पुष्पकै सरस्वती वसतोपकलाभ्यकै धवल मंगल गानरवाकुले दिनकरे गुरुराजमहं यजे கன்னிசந்தனமரிசி மலர்களை இனிப்பதே பாதோபரங்களை எட்டு பொருள்களின் அர்க்கியம் ஏற்றே கனக பதவியை அடைந்திடுவேன் நான் என்றும் ஆத்மனின் குணங்களை பெற்றேன் நித்திய நிரஞ்சனாயிருப்பேன் நான் ओम जगद्गुरु सर्वेगा स्वस्ति साचार्य महास्वामी चरण कमले गुरुभ्यो निरूपयामि स्वाहा बृहत् कमल சென்னை சேர்ந்த கமல் டோலியா அவர்கள் விளங்குள மட்டத்துக்கு நிறைய சேவை பண்ணியிருக்கிறாங்க. மகாமஸ்தக அபிஷேகத்தில் தங்க தேர் அங்கே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இங்கே திருமலை மட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. திருமலை மட்டத்தில் அவங்க பிருஹத் சைத்தியாலயம் அதை செஞ்சு கொடுக்குறாங்க. சுவாமிஜி தங்களுக்கு தேவ சாஸ்திரங்கள் எல்லாம் வச்சுருக்கு அந்த பிருஹத் சைத்தியாலயம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க ஒத்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க பரிவாரத்தை எல்லாருக்கும் கூட நாங்கள் இங்கே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இருந்தாலும் கூட தவலகீர்த்தி சுவாமிஜி அங்க இருக்காங்கன்னா அதை கண்டிப்பா நிறைவேறும் அந்த நம்பிக்கை ಈ ಯಾತ್ರೆ ಮಾಡಿ 3000 ಕಿಲೋಮೀಟರ್ ಇವರಿಬ್ಬರು ಯಾತ್ರೆ ಶುರು ಮಾಡ್ತೀವಿ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಏನು ಹೇಳಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்போ நாங்கள் ஆச்சார வித்யாசாகர் மகாராஜ் தரிசனம் பண்ண போனோம். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் நாங்கள் போயிட்டு வந்தோம். இவங்க 2 பேர் சேர்ந்து தவலகீர்த்தி சுவாமிஜி எங்களை வழிநடத்தி கொண்டு போனாங்க. அதுக்கு எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல அப்படின்னு ನಾವು ಹೇಳೋದು ಅವರಿಗೆ ಮೋಕ್ಷ ಮಾರ್ಗ ಪ್ರಶಸ್ತಿ ಆಯಿತು. தவலகீர்த்தி சுவாமிஜிக்கு மோட்ச மார்க பிரசஸ்தமாகட்டும் அப்படின்னு தெரிவிச்சு ನನಗೆ ನೋಡಿ ಎಲ್ಲ ಭಾಳ ಏನು ಶಬ್ದಗಳು ಏನು ಹೇಳಬೇಕು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿ. நாங்கள் இங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லணும்னே எனக்கு தெரியல. அந்த பதங்களே எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. என்ன சொல்லணும்னு எனக்கு புரியுது. அந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ಆಮೇಲೆ ಕಮಲ್ಜಿ MKJ ಸರಿತ ಅವರೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈ ಕಮಲ್ಜಿಯವರು ದೊಡ್ಡ ಬೃಹತ್ சைத்தியாலயம் இங்கே MKJ சரிதா அவர்கள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. நிறைய இங்கே என்ன பணிகளுக்கும் எல்லாம் நல்லா சேவை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிற கமல் டோலியா அவர்கள் கூட இங்கே பிருஹத் சைத்தியாலயம் அது நிர்மாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட எங்களுக்கு சந்தோஷம். கமல் டோலியா கமல் டோலியா அவர்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்கிறேன். பஞ்ச கல்யாண மாமஸ்த பஞ்ச கல்யாண கமிட்டி அத்தியட்சர். ಬೆಳಗೊಳத்தில் என்ன முடி பூஜை நடந்ததோ அதில் பஞ்ச கல்யாண பூஜை நடந்தது. அந்த பூஜை கமிட்டி இருந்தது. அந்த கமிட்டிக்கு இவர் தான் தலைவராக இருந்தார்.
ಹಿಂದೆ 2006 ಬಿಸಿ ಮಸ್ತಕ್ಕೆ ಬೆಳ್ಳಿ ರಥ ಬಂತು. 2006 மகாமஸ்தகாபிஷேக நடந்ததோ அப்ப வெள்ளி தேர் அங்க வாங்கி கொடுத்திருந்தாங்க. அப்ப வந்துச்சு ನಾವು ಹೇಳಿದ ಈ ಸಲ ಪ್ರಮೋಷನ್ ಆಗಿತ್ತು, ಹೆಚ್ಚಾಗಿ ಇವರ ಸುವರ್ಣ ರಥ ಬೇಕು. இந்த 2018 மஸ்தகாபிஷேகம் நடந்ததோ அப்ப 2006 வெள்ளி ரதம் வந்திருந்தது. இப்ப அதோடைய உயர்ந்த ஒரு வரணும் அப்படின்னு தான் நினைச்சுருந்தோம். அதே மாதிரி 2018 இந்த மஸ்தகாபிஷேகம் சொன்னோம். ನಾವು ಕಮಿಟಿಗೆ ಹೇಳಿದ್ವಿ, ಇವ್ರಿಗೆ ಹೇಳಿರಲಿಲ್ಲ. ಕಮಿಟಿಗೆ ಹೇಳಿದ್ವಿ ಬಂಗಾರ ಹತ್ರ ಆಗಬೇಕು. நாங்கள் கமிட்டிக்கு தான் சொன்னோம், இவங்க கிட்ட சொல்லல. கமிட்டிக்கு சொன்ன இந்த மாதிரி தங்க தேர் ஆகணும் அப்படின்னு சொன்னோம். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಬಂಗಾರ ನಾನೇ ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತೀನಿ. அவங்க இந்த கமிட்டியை சொல்லும் போது இவங்க தான் தலைவராக இருந்தாரு. அது ஒன்றும் தேவையில்லை, நானே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க தேர் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ಎಲ್ಲಿ ಮರದ್ದು ರಥ, ಎಲ್ಲಿ ಬೆಳ್ಳಿ ರಥ, ಎಲ್ಲಿ ಸುವರ್ಣ ರಥ ಎಲ್ಲ ಕುಷ್ಮಾಂಡ ಇದಕ್ಕೆ எங்க கட்டையில் நிறைய தேர் இருந்தது, அது எப்படி. அதுக்கப்புறம் வெள்ளி ரத்தம் வந்துச்சு, அது எங்க. அதுக்கப்புறம் இப்போ தங்கத்தேர் வந்துச்சு, அது எங்க. அது எல்லாமே நாங்கள் எதுவும் செஞ்சது கிடையாது. புஷ்மாணி நம்ம தர்மதேவி தான் அதெல்லாம் செஞ்சது. समझे ನೀವೆಲ್ಲ ಸಹಕಾರ ಕೊಡಿ ಅವರಿಗೆ, ಎಲ್ಲ ಸಹಕಾರ ಕೊಡಿ. ನೋಡಿ ಅವ್ರ ವಿಶ್ವದಲ್ಲಿ ದೌಲಕಿ ಇದು ತಿರುಮಲೆ, ಅನಂತಗಿರಿ, ಇಡೀ ವಿಶ್ವದಲ್ಲಿ 6 ಖಂಡದಲ್ಲಿ ಹೆಸರು ಬರ್ತದೆ. நீங்கள் எல்லாம் திருமலை தவளக்கீர்த்தி சுவாமிஜிக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு போங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கேளுங்க. நீங்கள் எவ்வளோ அவங்க பின்னாடி இருக்கிறீங்களோ அவங்க அவ்வளோ முன்னுக்கு போவாங்க. நீங்கள் பார்த்துனே இருங்க. இந்த உலகத்திலே திருமலை அரியந்தகிரி அந்த பேர் எல்லா உலகத்தில் 6 கண்டத்திலே கூட எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ನಾವೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಅದರ ಎಲ್ಲ ಅಮ್ಮ, ಅವ್ರ ತಾಯಿ ಕೊಡ್ತೀವಿ, ಅಮ್ಮ ಕೊಡ್ತೀವಿ. ಅದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ இந்த சமயத்தில் நாங்கள் தவளக்கீர்த்தி சுவாமிஜிக்கு மட்டும் இல்லை, அவங்க தாயார் சுகுணாம்பா கூட அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களும் கூட இந்த டைமில் நாங்கள் நன்றி. நேமிநாதரை 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 பாடுவோம். நீடு நல்வழி காட்டும் திருமலை நாதன் சேவடி சூடுவோம். நாமமாயிரம் பாடி நேமியின் நல்லருள் பெற ஏத்துவோம். 4000 பூசொரிந்து மேனலினம் என்பதம் போற்றுவோம். முடிவிலாவினை முட்டறுத்திட மொழியும் மாதவன் தாளெனும் முலரி மாமலர் முடியில் கொண்டு மேமூலும் வெந்துயர் சாடுவோம். பக்தி பாவனை கொண்டு திருமலை படியில் ஏறி நாம் பாடுவோம். பங்கையத்தலர் மிசை நடந்தவன் பாத நிழலில் கூடுவோம். என் குணத்து சிகாமணி புகழ் எழுத முற்றவும் கூடுமோ. ஏவல் செய்திடும் இந்திரர் பணி எல்லை தன்னுள் அடங்குமோ. தன்கையட்டலர் நீலமே